ஹாய் வீவர்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நான் உங்களுக்கு சிக்கன் கிரேவி செகண்ட் மெத்தடில் காட்ட போகிறேன். இதுக்காக 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் 1/4 கிலோ மொட்டாக அரிஞ்சு எடுத்திருக்கேன். இஞ்சி 2 துண்டு, பூண்டு 20 பல், நல்ல பழுத்த தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், சிக்கன் மசாலா தூள் 2 டீஸ்பூன், வர மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், வர மல்லித்தூள் 4 டீஸ்பூன், சில்லி சிக்கன் மசாலா சக்தியோடது 1 டீஸ்பூன் கலந்துக்கோங்க. கடைசியாக தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுக்கு பல்லாக அரிஞ்சு வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை 2 கொத்து, பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழை சிறிதளவு. இஞ்சி பூண்டையும் தேங்காயையும் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. நம்ம 1 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சிக்கனுக்குள்ளே இஞ்சி பூண்டு மசாலா ஐட்டம், அது கூடவே நம்ம லைட்டாக உப்பு போட்டு பெரட்டி ஒரு 1/4 மணி நேரம் ஊற விட்டுருங்க. இது ஊறி செய்கிறப்ப உங்களுக்கு குழம்பு இன்னுமே கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வானிலையில் எண்ணெயை விட்டுட்டு சோம்பு 2 பட்டை 2 கிராம்பு தாளிச்சிட்டு அது கூடவே சின்ன வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாகும் வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பெரட்டி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சிக்கன் துண்டுகளை உள்ளே போட்டு நல்லா எண்ணெயிலேயே ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டு இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணியை விட்டு சிக்கனை நல்லா வேக விட்டுருங்க. சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறம் எண்ணெய் கக்கி வந்திருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயையும் ஊற்றி கிளறி கடைசியாக நம்ம என்ன பண்ணணுன்னா கடுகு கருவேப்பிலை தாளித்து கொட்டிட்டு கொத்தமல்லி தழையும் தூவி இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம சிக்கன் குழம்பு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக பண்ணுவாங்க. நீங்கள் இந்த டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது சப்பாத்திக்கும் சரி சாப்பாட்டுக்கும் சரி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது ஊறி செய்கிறதுனால அந்த உப்பு காரம் எல்லாம் அதில் நல்லா பிடிச்சிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே.